திவ்யா, அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் கண்ணு முழிக்கலன்னு. சரி, ஏதோ ராஜாவை நீ டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த விஷயத்தை கேட்டுதான் அம்மா இப்படி ஆயிட்டாங்க. இவ்வளவு நேரம் சுப்பு என்ன மாத்து வேணும்னு திட்டிட்டே இருந்தாங்க. இப்ப நீ மட்டும்தான் பாக்கி. நீயும் என்ன திட்டு, உன் ஆத்திரத்தெல்லாம் கொட்டு. உங்க எல்லாருக்கும் நான் தான் குப்பை தொட்டி ஆயிட்டேன். எனக்குன்னு உணர்ச்சி ஆசை பாசெல்லாம் கிடையாதுன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டீங்க. ஆனா நீயே சொல்லுன, உனக்கு பிடிக்காத வாழ்க்கையா நீ எத்தனை நாள்னு வாழ்வ? ஒரு நாள் கூட வாழ மாட்டேன். ஆனா நான் 10 மாசமா தாக்கு பிடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். இது போதாதா? தினம் தினம் நைட்டு அந்த வீட்டு பெட்ரூம்குள்ள செத்து போய் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் மனசுக்கு விரோதமா என்னையே ஏமாத்திக்கிட்டு என்னால வாழ முடியலன்னு. இதுக்கு மேல நாங்க இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இவ்வளவுதான் என்னோட லிமிட்னு என்னை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ராஜா என் கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னு ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ முடியுமா? திவ்யா, அவசரப்படாத. ராஜா நல்லவன். அவன் தப்பானவன்னு நீயே நினைச்சு எல்லா விஷயத்துக்கும் நீயே அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிற. அந்த கவிதா உனக்கு சொன்ன விஷயங்களை வச்சு நீ ராஜாவை தப்பா நினைச்சுக்கிற. நட்புக்கு மரியாதை கொடுக்கறது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த அளவுக்கு புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு மறந்துடுறியே. கவிதாவை நம்பின நீ கட்டின புருஷனை நம்ப மறந்துடுறியே. கவிதா எதுக்காக போய் சொல்லணும்? அதுக்கு காரணமே இல்லையே. அதுக்கு காலம்தான் உனக்கு பதில் சொல்லணும். போக போக நீயே புரிஞ்சுக்குவ. இல்லன்னு ராஜா போய் பித்தலாட்டுக்காரன். அது சந்தர்ப்ப சூழ்நிலைமா. சிலர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, சிலர் சந்தோஷத்துக்காக நாம போய் சொல்லலையா? இப்போ அண்ணனுங்களுக்கு காஞ்சிபுரத்துல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தப்போ அம்மா கிட்ட நீ சொல்லாத பொய்யா? எதுக்காக சொன்ன? தெரிஞ்ச அம்மா வருத்தப்படுவாங்க, இது மாதிரி எதுவும் ஆயிடும் தானே மறைச்ச. அதுவும் இதுவும் ஒண்ணா? அப்ப நான் அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக அப்படி சொன்னேன். இவன் யார் உயிரை காப்பாத்துறதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அது எப்படிமா நமக்கு தெரியும்? அப்ப பேசாம இருன. அந்த ராஜாவால நான் என் வாழ்க்கையவே இழந்துட்டு நிக்கிறேன். அவன் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தா நான் கவிதாவோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்நேரம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருப்பேன். திவ்யா, நான் உனக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேமா. பொம்பளைங்க உங்களை ஏமாத்துறவங்கள நம்புறீங்க, உங்களை நம்புறவங்கள ஏமாத்துறீங்க. சிஸ்டர், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்க. சத்தம் போடாம போய் பாருங்க, நான் டாக்டரை பாக்குறேன். அம்மா, என்னம்மா இது? ஏமா அழுவுற? எல்லாம் என்னால தானே நினைக்கிறியா? எதுக்குதாம்மா நான் உன்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல? மனச போட்டு குழப்பிக்காதம்மா. கல்யாண குடும்பம்னு இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருந்துட முடியுமா? இஷ்டம் இல்லாத இடத்துல குடும்பம் நடத்துறதும் ஒண்ணுதான், நரகத்துல வாழ்றதும் ஒண்ணுதான். எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ நல்லபடியா குணமாய் வாமா. நம்ம எல்லாரும் சேர்ந்து திவ்யாவுக்கு நல்ல வழியை காட்டுவோம். மா, தைரியமா இருமா. சார், பாத்துட்டீங்களா? கொஞ்சம் போய் வெளியில வெயிட் பண்ணுங்க. டாக்டர் வந்துட்டாரு. அவரை பார்த்தா என்னதான் திட்டுவாரு. சரி சிஸ்டர். மா, பெல்லதாமா இருக்கும். சார் டீ. சார் வணக்கம் சார். வணக்கம். டீ சார். பர்னே சார். என்னையா திடீர்னு ரொம்ப பவ்யமாயிட்ட? வழக்கமா கேலியும் கிடலுமா இருப்ப, இப்ப அப்படியே சைலண்டா வாழை சுருட்டிட்டு போற. வாழை சுருட்டல சார், ஒட்ட நறுக்கிட்டாங்க. ஆடுறதுக்கு இனி வாழை இல்ல. அப்படியா? யாரு, எப்போ, எங்க? சார் நானே சொல்லிடுறேன் சார். ஒரு நாள் உங்களை தேடிக்கிட்டு நம்ம ஆபீஸுக்கு ஒரு லேடி வந்திருந்தாங்க. நீங்க கவிதா அம்மாவோட போயிட்டீங்க. வழக்கம் போல யாரோ புதுசா ஒரு லேடி உங்களை தேடி வந்திருக்காங்க நினைச்சு வாய் கொழுப்புல உங்களை பத்தி ஜாஸ்தியா கொஞ்சம் சொல்லிட்டேன் சார். அப்புறமா தான் தெரிஞ்சது வந்தது உங்க சம்சாரம்னு. அவ்வளவுதான் சார். இபி ஆபீஸ்ல வேலை செய்ற எனக்கு கண்ணால மிரட்டி கரண்ட் ஷாக் குத்துட்டாங்க சார். ஓ, அதுதான் என் ஒய்ஃப் ஒரு நாள் சொன்னாயா? எனக்கு ஒன்றும் புரியல. அது இதானா? அது
அன்னிலிருந்து நம்ம பியூனு திருந்திய மனிதனா மாறிட்டாரு. இப்ப யாரும் வம்பு தும்புக்கும் போறதில்ல, யாருக்கிட்டும் வச்சுக்கிறதும் இல்லை. அப்படியா? ஆமா சார். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு, எந்த புடவையில எந்த பொண்டாட்டி வருவாங்கன்னு ஒண்ணுமே தெரியல சார். எதுக்கு சார் வம்பு? ஏயா, எனக்கு ஒரு டவுட். என் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப், கவிதா போலீஸ்காரி. கவிதா கிட்ட கேலி கிண்டல்லாம் பண்ற. என் ஒய்ஃப் வந்து 2 வார்த்தை சொன்னதும் இப்படி திருந்திட்டியா? நியாயமா பார்த்தா நீ போலீஸ்காரிகளே பயப்படணும். அதான் சார் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் சார் நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் உள்ள வித்தியாசம். கவிதா மேடம் குடும்பத்தை கெடுக்கிற கோல்மால் கேரக்டர். அவங்க கிட்ட கோவப்படலாம், திட்டிக்கலாம், தப்பு இல்ல சார். ஆனா சரசு மேடம் கண்ணகி கேரக்டர் சார். அவங்கள கையெழுத்து கும்பிடத்தான் தோணுமே தவிர கலாட்டா பண்ணா நம்ம செவல் தான் சார் பேந்து போயிடும். என்னைக்குமே ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். குத்துவலுக்கு தான், டியூப்லைட் தான். சார் என்னைக்கு இருந்தாலும் ஒய்ஃப் புனிதமானவங்க, கீப்பு தேவையில்லாதது. இதுதான் சார் என்னோட தீர்ப்பு. நான் வரேன் சார். ஹலோ. என்னங்க, சென்னையில இருந்து நீங்க வேலைக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேன். வர்ற வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வந்து சேரவே லேட் ஆயிடுச்சு. ஏங்க, இங்க ஒருத்தி உங்களுக்காக காத்துட்டு இருக்கேனே, எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சா? ஏண்டி, நானே இங்க டென்ஷன்ல அடிச்சு புடிச்சு இங்க வந்து சேர்றேன். ஏன் உன் கையிலயும் போன் இருக்குல்ல, நீ போன் பண்ணி விசாரிக்கலாம்ல? இந்த பதில தான் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்க, நானே கேக்குறேன். நேத்து ஏதோ உங்க அம்மாவுக்கு பிரச்சனைன்னு விழுந்தடிச்சு ஓடுனீங்களே, என்ன விஷயம்? அது இருங்க, மறந்து போகிறதுக்குள்ள நானே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வந்தேன்ல, அந்த ரிப்போர்ட்லாம் வந்துருச்சான். ஈவினிங் 4 மணிக்கு வந்து வாங்கிக்க சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டு வாங்க, டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஐயோ, அதெல்லாம் செட் ஆகாது. நான் 4 மணிக்கெல்லாம் சென்னைக்கு வண்டி ஏறி ஆகணும். என்ன இப்படி பண்றீங்க? இது உங்களுக்கே நியாயமா? இங்க பாரு, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நியாயமா பார்த்தா நான் இன்னைக்கு வேலைக்கே வந்துடக்கூடாது. நீ உன் பிரச்சனை மட்டும் பார்க்காத, சுத்தி முத்தி பாரு. எல்லாம் பார்த்துட்டேன், இங்க ஒண்ணும் இல்ல. ஓ, ஜோக்கா? சிரிப்பு வரல. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். என்ன ஆச்சு அத்தைக்கு? வேற என்ன ஆகும்? எல்லாம் உன் சாபம் தான். இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏங்க, அன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசினேன். என்னங்க பிரச்சனை? அது திவ்யாவுக்கும் ராஜாவுக்கும் இடையில புகஞ்சிட்டு இருந்த பிரச்சனை இப்ப பெருசா வெடிச்சு கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த வேதனையிலே அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். இப்ப புரியுதா நான் விளையாடலன்னு? என்னாலாம் வர முடியாது, நீ போய் ரிப்போர்ட்டை வாங்கிக்க. நான் சென்னைக்கு போகணும். போனவை என்னங்க? வக்கீல் சார், தாத்தா பாடுக ஏகப்பட்ட கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாரு. மெயின்டெனன்ஸ் சரியில்லாதனால அதில் நிறைய கம்பெனி லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தா லெதர் கம்பெனியும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மட்டும்தான். அதனால இந்த 2 கம்பெனி மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற கம்பெனிலாம் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐடியா நல்லா தான் இருக்கு. எதுக்கும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மிஸ்டர் ராஜா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. வணக்கம் சார். வாங்க சார். எங்க நேற்று உங்களை ஆளை காணோம்? எங்கப்பா, நேற்று அத்தைக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போச்சு. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருந்தேன். ஏன், என்னாச்சு உங்களுக்கு? வழக்கமாக ஒரு நெஞ்சு வலி தான். ஓ சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க. சின்ன ஒரு ஒர்க் இருக்கு, சரி முடிச்சுட்டு வந்துடுறேன். ராஜா, அங்க உட்காருங்க. எம்டி சீட்ல உட்காருங்க. ஏன் நான் இப்படி உட்காந்து உங்ககிட்ட இல்ல, பேசுறேன்? நான் சொல்றத கேளுங்க. அங்க உட்காருங்க. நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் பேச வேண்டியது இருக்கு. அங்க உட்காருங்க. இது உங்களுக்கு சம்பள அட்வான்ஸ் 50,000 ரூபாய். சார்,
நான் தான் எந்த வேலையும் செய்யலையே. சங்கர் அட்வான்ஸ் கேட்டாரு. அவரு பாவம், அவர் வேலை விட்டு எதுவும் இல்லாம ஜெயிலு அங்கங்கன்னு எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தாத்தா தானே. அதனால அவருக்கு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவருக்கு மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கலன்னு வைங்க, அது சரியா வராது இல்லையா? அதனாலதான் உங்களுக்கும் கொடுக்குறேன். இந்தாங்க வாங்கிக்கங்க. சார் நான் எந்த வேலையும் செய்யல சார். சும்மா வந்து போயிட்டு இருக்கேன். இதுக்கு போய் 50,000 ரூபாய் வாங்குறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். அட, பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கீங்க. ஏங்க, நீங்க தினமும் வரீங்க போறீங்க, அதுவும் ஒரு வேலை தானே? இல்ல சார், பாவம் சார் சங்கர். அவன் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். வேணா அவன்கிட்ட கொடுத்துருங்களேன். நான் சும்மா சார், டம்மி. சங்கர் சொல்ற இடத்துலயும் அவர் காட்டுற டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்படியா பண்றீங்க? அது ரொம்ப தப்பாச்சே ராஜா. சார், சங்கர் என் தம்பி தானே சார். ராஜா, யாரா இருந்தாலும் கணக்கு வழக்குல கரெக்டா இருக்கணும். இப்பவே பாருங்க, இல்லைன்னா தப்பாயிடும். இப்ப நான் ஒரு வக்கீல், என் சொந்த அண்ணனே ஒரு தப்பான டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு ஒரு வீட்டையே ஏமாத்தி எழுதி வாங்கிட்டேன்னா பாத்துக்கங்களேன். என்ன சார், உங்ககிட்டயே வா? அதனாலதான் சொல்றேன், சும்மா நீட் இடத்துலாம் கையெழுத்து போடுறாதீங்க. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஏன், எதுக்கு, எப்படின்னு எல்லாம் கேளுங்க. அடிக்கடி சந்தேகப்படுங்க. அதுதான் ஆரோக்கியமான பிசினஸ். அவங்களும் பயப்படுவாங்க. ஏன் சார், சங்கரை பார்த்தா ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுதா? நம்பிக்கை என்னமோ நல்லதுதான், ஆனா நஷ்டமாயிட்டா கஷ்டமாயிடும். பாத்துக்குங்க. இந்தாங்க இந்த செக்கப் பிடிங்க. இந்த பணம் என்னோடது கிடையாது. இந்த பணம் போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேர்ந்துடும். அது உங்க இஷ்டம். கொடுக்க வேண்டிய கடமை நான் கொடுத்துட்டேன். பாத்துக்குங்க, நான் புறப்படுறேன். அக்கா, அக்கா, எங்க இருக்கியா நீ? வாடா. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கியா? அக்கா, எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. லஞ்சுக்கு நம்ம வெளில போய் சாப்பிடலாம், வா. எதுக்குடா வீண் செலவு? நான் வீட்ல சமைக்கிறதே 5 ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கும். அப்பா சரி, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. வர இரு. அம்மா, ஃபேன்சி எங்க இருக்கு? உன் பின்னாடி தான் இருக்கு. ஓ, ஏண்டா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும்னு ஒரு பதிலையும் காணுமே. அந்த பேச்சை மாத்துறதுக்கு தான் தண்ணி கேட்டேன், ஃபேன் சுவிட்ச் எங்கன்னு கேட்டேன். நீ என்ன அதை விட மாட்டேங்கிற? ஏய், வேணாம் வேணாம் வேணாம். ஆமா, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதோ ஃபோன் வந்துச்சா? பண்ணாங்கடா. ரிப்போர்ட்ல ரெடி ஆயிடுச்சா, வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அப்புறம் என்ன, உன் ஹஸ்பண்ட வேலைக்கு பர்மிஷன் போட்டு வர சொல்லு. உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்லுக்கா. அன்னைக்கே சொன்னாங்களா ஹஸ்பண்டோட தான் வரணும்னு. என்ன அப்படி பாக்குற? இங்க பாரு, உன்ன மாதிரி ஒய்ஃபுக்கு டெலிவரினா ஹாஸ்பிட்டல் வராண்டவள அங்கேயும் நடந்துக்கிட்டு குழந்தை சத்தம் கேட்டாலும் சாக்லேட் பிரிச்செல்லாம் கொடுக்க முடியாது. இப்ப எல்லா ரூல்ஸையும் மாத்திட்டாங்க. ஒய்ஃபுக்கு டெலிவரினா ஹஸ்பண்ட் பக்கத்திலேயே இருக்கணும். டெலிவரியை அவங்க பார்க்கணும். அப்பதான் ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னு ஹஸ்பண்டுக்கு புரியும். அப்பதான் அன்பா பாசமா நடந்துப்பாங்களாம். இங்க பாரு, உன் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டாரான்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் அந்த குழந்தைகிட்டயாவது நல்ல அப்பாவே இருக்க சொல்லு. என்னடா அட்வைஸ் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? அதுக்கு காரணம் காலைல நான் பார்த்த காட்சி. என்ன என்ன பார்த்த? அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட சுத்திட்டு இருந்தான். அதே மாதிரி உன் புருஷன் ஏதாவது பண்ணிட போறாரு. அதனால தான் சொன்னேன். நீ தான் அவருக்கு எடுத்து சொல்லி புரியவே எல்லாத்தையும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன்டா. அத்தை ஏதோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டா இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்போதும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்களா? என்ன சங்கர், ராஜா கிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே, எதுவும் சொல்லியே. திவ்யாவும் ராஜாவும் டைவர்ஸ் வாங்கி பிரிய போறாங்களாண்டா.
நான் யார் சொன்னா? அத கேள்விப்பட்டு தான் அத்தைக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களாம். காலையில உங்க மாமா தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்னக்கா என்னென்னமோ சொல்ற? ஆமாப்பா, பர்மிஷன் போட்டு என் கூட ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். அதெல்லாம் வர முடியாது, நான் திரும்ப அம்மா அப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. ராஜானா இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லியேக்கா. அது திவ்யாவுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு தான் ராஜாவுக்கு தெரியுமே, அதான் சொல்ல வேணாம்னு நினைச்சிருப்பாரு. என்ன பேசுற? திவ்யாவுக்கு எனக்கு என்ன உறவு இருக்கு? நீ எதுவும் புதுசா கொளுத்தி போடாத. இல்லடா, நான் முன்னாடி இருந்த உறவை சொன்னேன். இந்த திவ்யா ஏன் தான் இப்படி பண்றானே தெரியல. ராஜா நல்ல பையன், அவன மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடைப்பானா? அவனை போய் புரிஞ்சுக்காம திவ்யா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாளே. அந்த திவ்யா ஒரு அவசர புத்தி, ஒரு ஸ்டெடி மைண்டே கிடையாது. அந்த கவிதை பேச்சு கேட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அவ. பாவண்டா ராஜா. சரிக்கா, நீ கிளம்பு, நானே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். ரிப்போர்ட் வாங்கி கொடுத்துட்டு நான் அப்படியே கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். ராஜாவோட திவ்யாவும் டைவர்ஸ் வாங்கி பிரிய போறாங்களா? சங்கர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் உங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரலையான்னு கேட்டா என்னடா சொல்றது? உண்மையை சொல்லு, ஊருக்கு போயிருக்காருன்னு. திட்டுவாங்களேடா. போன தடவை செக்கப்புக்கு வந்தப்பவே அந்த டாக்டர் சொல்லி அமிச்சாங்க, நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது உங்க ஹஸ்பண்டோட வரணும்னு. இப்போ இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியலையே. ஏதாவது சொன்னா பாத்துக்கலாம், விடு, கவலைப்படாத. ஹலோ. என்னம்மா, உங்க ஹஸ்பண்ட் வரலையா? இல்ல டாக்டர், எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சென்னையில அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக போயிருக்காரு. ஐசி. இந்தாங்க. டாக்டர், குழந்தை எப்படி இருக்கு? ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நார்மலா இருக்கு. நீங்க ரெகுலரா செக்கப்புக்கு வாங்க. சரி. அப்புறம் நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல பரவாயில்ல. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பேசிட்டு நீ வெளியில வெயிட் பண்ணு ப்ளீஸ். வெளியில வந்துடுறேன். என்னது இது? திடீர்னு இந்த டாக்டர் தம்பி கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தா? அதான் நம்ம கிட்ட சொல்ல தயங்குறாங்களோ? இந்த டாக்டர் அம்மா என்கிட்ட சரியாவே பேசலையே. ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்ல மறைக்கிறாங்களோ? அம்மா தாயே, என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. என் குழந்தை நல்லபடியா பிறந்தா உன் சந்நிதிக்கு வந்து அடி பிரதட்சணை பண்றேம்மா. சொல்லுங்க டாக்டர், அக்கா வயித்துல வளர குழந்தைக்கு ஏதாவது? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் பேச வந்ததே வேற ஒரு விஷயம். ஆக்சுவலா சென்னையில நீங்க பெரிய லெவல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்திட்டு வரீங்க. நெட்ல பார்த்தேன், உங்க கம்பெனி ப்ரொஃபைல் எக்ஸலண்ட். தேங்க்யூ. என்னோட ஹஸ்பண்டும் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காரு. பெரிய லெவல்ல இல்லைனாலும் சும்மா இந்த காஞ்சிபுரத்தை சுத்தியே சின்ன லெவல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா லாபம் இல்ல, கம்பெனி நஷ்டத்துல தான் ஓடுது. நிறைய பில்டிங் மெட்டீரியல்ஸ் காசு கொடுத்து வாங்கி மெட்டீரியல்ஸ் விலை இறங்கின உடனே நஷ்டப்பட்டுட்டாரு. அவருக்கு இந்த பிசினஸ்ல ரொம்ப அனுபவம் இல்ல, இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னு கூட சொல்லலாம். நீங்க ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். சொல்லுங்க டாக்டர், நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்ல, நீங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் நிறைய வாங்குறதுனால நிச்சயமா அடிமட்ட ரேட்டுக்கு தான் வாங்குவீங்க. அந்த ரேட்டு எங்களை மாதிரி சின்ன ஆளுங்களுக்கு கிடைக்காது. நீங்க எங்களுக்காகவும் சேர்த்து மெட்டீரியல்ஸ் வாங்கி
கம்மி விலைக்கு கொடுத்தா நஷ்டத்துல கொஞ்சம் குறையும். இந்த டிஸ்கஷன்லாம் சத்தியமா நான் இங்க எதிர்பார்க்கல. என்ன பண்றது, நான் சம்பாதிக்கிறதே 4 தலைமுறைக்கு போதும். ஆனா என் ஹஸ்பண்ட் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஆர்வ கோளாறுல நான் சம்பாதிக்கிறதையும் சேர்த்து அழிச்சுக்கிட்டு இருக்காரு. புருஷனாச்சே, என்ன சொல்ல முடியும்? அது சரி. அதுவும் இல்லாம கம்பெனிக்கு அனுராதா கன்ஸ்ட்ரக்ஷன் என் பேரை வச்சிருக்காரு. நான் இன்வால்வ் ஆகாம இருக்க முடியுமா? அப்புறம் என்ன ராசி இல்லாதவன்னு என் மாமியார் வீட்டுல என்ன சொல்லக்கூடாது இல்லையா? எங்க லெவல்ல தான் மாமியார் மருமக பிரச்சனை வரும்னு நினைச்சேன். நீங்க பெரிய டாக்டர் ஆச்சே, உங்க லெவலில் இந்த பிரச்சனை எல்லாம் வருதா? நீங்களும் மாமியார் பயந்தா ஆகணும் போல இருக்கு. டெல்லிக்கே ராணினாலும் வீட்டுக்கு மருமக தானே சார். இதெல்லாம் சுகமான சுமைகள், தூக்கி சுமக்கிறத தவிர வேற வழியே இல்லை. எனிவே, கேன் யூ ஹெல்ப் மீ? ஆனா ஒரு கண்டிஷன்.